ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவேவ். இன்றைக்கி நம்ம சத்து மாவு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோங்க. அதுக்கு வந்து வரகரிசி 300 கிராமு, மூங்கில் அரிசி 300 கிராமு, சிகப்பரிசி 300 கிராமு, மாப்பிள்ளை சம்பா 300 கிராம் எல்லாம் போட்டு கழுவி உணர்த்தி வறுத்து வச்சுருக்குறேங்க. மீதி இன்னும் வறுக்கலைங்க. இது இப்போ காமிக்கிறோங்க. பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி 3/4 கிலோ, சாமை அரிசி 1/2 கிலோ, தினை அரிசி 1/4 கிலோ, அது கம்பு 1/4 கிலோ, ஆரியம் 1/4 கிலோ. இதெல்லாம் நாம் கழுவி உணர்த்தி வறுத்துக்கலாங்க. அது கம்பு வறுத்துட்ருக்குங்க. முன்னாடி கருப்பு கவுனி அரிசி வறுத்தேன், சிகப்பரிசி மூங்கில் அரிசிலாம் வறுத்தாச்சுங்க. கம்பு வறுத்துட்ருக்குறேங்க. பாருங்க, தினை அரிசி வறுத்துட்ருக்குறேங்க. ஆரியம் வறுத்துட்ருக்குறேங்க. வறுபட்டுச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சிறுதானியம் பூரா ஓரளவுக்கு வறுத்தாச்சுங்க. கடைசியாக சாமை அரிசி வறுத்துட்ருக்குறேங்க. சிறுதானியம் எல்லாம் வறுத்தாச்சுங்க. இது அளவு 3 கிலோ. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சிறுதானிய மாவு இப்போ சத்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. உணர வச்சுருக்கிறேன். இது ஆர்ட்டுன்னு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது சிறியவர்லேருந்து பெரியவங்க வரையிலும் சாப்பிட்லாங்க. சின்னவங்களுக்கு பாதாம் முந்திரி போட்டு கொடுக்கலாங்க அரைச்சி. அதுலேயே பாருங்கள், பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.